உடம்புல ரத்தம் கம்மின்னு தெரிஞ்சதுனே நேராக கறிக்கடைக்கு போய் சுவரொட்டி தான் வேணும்னு லைனில் நிற்கிறோம். அவரோ ஒரு மாதம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். இந்த கேழ்வரகு ரொட்டியில் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அயன், கால்சியம் எல்லாமே ஏறும். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மாவு அளவுக்கு பிசைய போகிறோம். இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கை நனைச்சிட்டு நம்ம எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். கேழ்வரகுல எந்த ரெசிபி செஞ்சாலும் மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அது நல்லா இருக்கும். ரொட்டியை நான் டேரெக்டாக தவாலே வச்சு தட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தவாலை வச்சு தட்ட முடியலன்னா வாழை இலையில தட்டிட்டு அதுக்கப்புறம் தவாலை போடுங்க. தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் தட்டும் போது அந்த சூடு உங்களுக்கு தெரியாது. எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து 2 பக்கமும் 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொட்டி ரெடி. ஸோ இனிமேல் சுவரொட்டி தான் வேணும்னு நிற்காம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.